நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். யாத்ராமணி புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு சொன்னவைகள் யாவற்றிலும் சாவதானமாயிருங்கள், அந்நிய தெய்வங்களின் பெயரை சொல்ல வேண்டாம், அது உன் வாயிலிருந்து பிறக்க கேட்கப்படவே வேண்டாம் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்க கேட்கிறோம். எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவனுக்கு மிகவும் பிரியமான மனுஷனாய் காணப்பட்டவர் தான் தாவீது ராஜா. அன்று இருந்த இஸ்ரவேல் ராஜ்யத்திற்கும் அதற்கு பிற்பாடு வந்த ராஜாக்களுக்கும் என் இன்று காணப்படுகிற நமக்கும் தேவனுடைய ஒரு அளவுகோலாக அவர் காணப்படுகிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதாவது மற்ற ராஜாக்களை பற்றி நாம் பேசுகின்றதான பொழுது தாவீது ராஜாவை போல எனக்கு பிரியமானதை வேற யாரும் செய்யவும் இல்லை, அல்லது தாவீதை போல எனக்கு அவருக்கு பிரியமாக வேற யாரும் வாழவும் இல்லை என்று சொல்லி இந்நாட்களே சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. தாவீதுக்கு பின் வந்த முதலாம் யெரொபெயாம் அவர் பழமொழி சொல்லாக மாற்றப்பட்டார். ஆனால் இந்த யெரொபெயாம் தீமையான பழமொழி சொல்லாகினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், தாவீது ராஜா உயர்விலும் தாழ்விலும் ஜீவனுள்ள தேவனையே அவர் சார்ந்திருந்து காணப்பட்டார். அந்நிய தேவர்களின் நாமங்களை கூட உச்சரிக்க மாட்டேன் என்று மிகவும் திட்டமாக அவர் காணப்பட்டார். ஆனால் இந்த யெரொபெயாம் ஜனங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்தாதபடி கர்த்தருடைய ஆசாரியர்களை துரத்தி விட்டவராக, தான் உண்டு பண்ணின மேடைகளுக்கென்றும் பேய்களுக்கென்றும் தான் உண்டாக்கின கண்டுகுட்டிகளுக்கென்றும் ஈனமானவர்களை ஆசாரியர்களாக அவர் ஏற்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். விக்கிரக ஆராதனையும் அந்நிய தேவர்களை பின்பற்றுகிற காரியம் ஒரு புற்றுநோய்க்கு சமானமாய் காணப்படுகிறது. மனித உடலில் காணப்படுகிறதான பல கோடிக்கணக்கான அந்த செல்லுகள் ஒரு பகுதியிலே அது பாதிக்கப்பட்டது என்று சொன்னால், அது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டது என்று சொன்னால், அது நம்முடைய கண்களுக்கு தெரியாமலே அது பரவி நம்முடைய சரீரம் முழுவதும் மறைத்துவிடும். யெரொபெயாமுக்கு பின்வந்த பல ராஜாக்களும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க சில முயற்சிகளை எடுத்தார்கள். ஆனால் அந்நிய தேவர்களுக்கு பலி செலுத்தும் மேடைகளை தகர்த்து போட அவர்கள் அப்படியே தகர்த்து போடாமல் அப்படியே வைத்து விட்டார்கள். அதை குறித்து வேறு எந்த விதமான காரியங்களும் அவர்கள் சிந்திக்காதவர்களாக காணப்பட்டார்கள். அதனால் அவர்கள் தங்களை கண்ணிலே அகப்படுத்திக் கொண்டவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். இன்று நம்முடைய இருதயத்திலே, இன்று யாருடைய இருதயத்திலே உடைக்கப்படாமல் காணப்படுகிறதான சகல விதமான மேடைகளையும் நீங்கள் தகர்த்து போட்டால் மாத்திரம்தான், அதாவது உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான விக்கிரங்கள் குறித்த காரியங்கள், அதாவது மிகவும் ஒவ்வொருவரும் எச்சரிக்கையாக இருந்து இப்படிப்பட்ட காரியங்கள் விக்கிரகங்களா எண்ணப்படுகிற இந்த உலகத்தில் காணப்படுகிறதான சகல விதமான பொருளாசைகள், தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத வார்த்தைகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத சகல விதமான செயல்பாடுகளும் அது விக்கிரகங்களாய் காணப்படுகிறது. அதனால் இவர்கள் எல்லாவற்றையும் உடைத்தெறிந்தவர்களாக, இப்படிப்பட்ட மேடைகள் எல்லாம் உடைத்து இருந்தால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சமாதானமும் உண்டாகும். இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிறதான பொழுது இது ஒரு கேன்சர் நோயை போல, ஒரு புற்றுநோயை போல படிப்படியாக உங்கள் உள்ளான மனிதரில் அது பலவிதமான தீமையான கிளைகளை விதைத்து உங்கள் வாழ்க்கையை அழித்து போடும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அதனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையானது கர்த்தருக்கு பிரியமுள்ளதாய் காணப்பட வேண்டும் என்றால், இன்று உங்கள் வாழ்க்கையானது எந்தெந்த காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் வாழ்க்கையில ஒரு விக்கிரக கோட்டையாய் உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிறதோ அவைகளை இன்று நீங்கள் முற்றிலுமாய் தேவ சமூகத்தை நீங்கள் உடைத்து எறியுங்கள். இது என்ன காரியமாக இருந்தாலும் நீங்கள் உடைத்து போட்டால் மாத்திரம்தான் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்வார். இதுக்கு தேவ சமூகத்தில் உங்கள் அர்ப்பணியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா?
பரலோகத்தில் இருக்கிற எங்க அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, எங்களுடைய இதயத்திலே உமக்கு மாத்திரம் நாங்கள் இடம் கொடுத்து கொண்டு உம்மை குறித்து மாத்திரம் நாங்கள் சிந்தித்துக் கொண்டவர்களாக, எந்த தேவையில்லாத வார்த்தைகளும் தர்க்கம் எந்த வார்த்தைகளும் நாங்கள் பேசாதபடிக்கு தகப்பனை முழுமையாக உம்மை பற்றி கொண்டு உம்முடைய கிருபையில சார்ந்து வாழ்வதற்கு ஒவ்வொருவருக்கும் கிருபையில கொடுத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு, நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம், நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம், நம்பிக்கைக்கு உரியவரே.